ஹை கைஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு. நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 200 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாமுயை பின்தொடர்ந்து வந்திருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா திறமசாலிகள் தான். ஆனா நீங்க எப்படி? உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா நீ எங்களையே ஃபாலோ பண்ணிருப்ப. உன்னோட பிளான் என்ன? பாஸ், ஒரு நிமிஷம். அவங்க கூட்டத்துல ரைட் சைடுல ஒருத்தன் நிக்கிறானே, அவன் தான் கக்காஷி அட்டாக்கே. அவனை பத்தி தெரியாது நினைச்சியா? ஓ, நீ உங்க உக்காகே சொல்லிதான் இங்க வந்திருக்கியா? சொல்லு கக்காஷி அட்டாக்கே. எல்லாருக்கும் தெரியல இல்ல சார், நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். லீஃப் வில்லேஜை சேர்ந்த நருட்டோ உசுமாக்கி இப்போ உங்ககிட்ட பேசுவான். என்னது நருட்டோ உசுமாக்கியா? அவ என்ன சொல்ல வராங்கிறது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? சப்மிட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில எந்த ஒரு தகவலும் கொடுக்காம இப்படி குறுக்கிடுறீங்க. ஆமா, நாங்க பண்றது கண்டிப்பா தப்புதான். போதும், நிறுத்துங்க. ஆமா, நீதான் நருட்டோவா? என்ன விஷயம்னு சொல்லு. சாஸ்கேவை பத்தி பேசணும். சாஸ்கே உச்சிஹாவை கொல்லணுங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்க கைவிட்டாகணும். ஏய் நருட்டோ, ஆனா இத பத்தி பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. இல்ல. நீ இன்னும் இந்த விஷயத்தை விடலையா? உனக்கு தைரியம் அதிகம். நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் கேக்குற விஷயத்தை நீங்க எல்லாரும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா சொல்றதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா சாஸ்கே என்னுடைய நண்பன். என்னுடைய நண்பனை நீங்க எல்லாரும் கொல்றத என்னால சும்மா வேடிக்கை பார்த்து நிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜும் கிளவுட் வில்லேஜும் சாஸ்கேவுக்காக சண்டை போட்டுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய நண்பர்களோ உங்களுடைய நண்பர்களோ பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியில யாரும் உயிரை விட கூடாது. நோட் பாட்டுக்கு போறாரு. ஹே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பழி வாங்குற உணர்ச்சியில ஒருத்தர் கொல்றத நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த சாஸ்கே சின்ன வயசுல இருந்தே பழி வாங்கணும்னு துடிச்சவன். அதை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. அதால மொத்தமா மாறிட்டான். பழி வாங்குற உணர்ச்சி மனிதர்களை முட்டாளாக்கிடும். அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒருத்தரை மாத்திடும், தெரியுமா? இன்னொரு சாஸ்கே உருவாகிறத என்னால அனுமதிக்க முடியாது. நம்ம 2 கிராமங்களும் போரிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் கேக்குறேன். சபைக்கு ஒரு இடத்துலயே போய் சரி பிரச்சனை பண்ண சாய், போறோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அதை கவனிக்கிறேன். இந்த மிஷன் ரிப்போர்ட்டை நீங்க 2 பேரும் ககாஷி சென்சை கிட்ட கொடுத்துறீங்களா? யா, கண்டிப்பா நாங்க கொடுத்துடுறோம் சாக்குரா. அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நருட்டோ. உனக்கு சாக்குராவை ரொம்ப பிடிக்கும்ல? என்ன? இத பத்தி புக்ல படிச்சேன். நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது நமக்கு அறியாமலே நம்ம முகத்துல சிரிப்பு வருமா? சாக்குரா கூட இருக்கும்போது நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க. பின்ன அழவா முடியும். அவளுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்கையும் என்னால இதுவரைக்கும் காப்பாத்த முடியல. அவ சொல்றது சரிதான். நீ இதுல குறுக்க வராத சாய். இல்ல, ரொம்ப கஷ்டம். என்னால எதுவும் செய்யாம சும்மா உட்கார முடியாது நருட்டோ. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த சாஸ்கேவை நாங்க அழிக்காம விட மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் எங்க முடிவை நாங்க மாத்திக்க மாட்டோம். அந்த முட்டாளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நாங்க முக்கியமான இடத்துக்கு போகணும். சாரி, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சது. லார்ட் ரைகாஹே, ப்ளீஸ்.
யூகாவோட பியாக்குகான நீங்க அபகரிக்க முயற்சி பண்ண கேஸ் இன்னும் முடியலங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. போறதுக்கு ஹிடன் லீஃபை சேர்ந்த எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஹிடன் கிளவுட சேர்ந்தவங்க யாரையும் நாங்க தொந்தரவு கூட பண்ணல. நாங்க அப்ப செஞ்ச தியாகத்தினாலதான் இப்ப உங்க மக்கள் எல்லாரும் உயிரோட இருக்காங்க. பழசு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்க கிராமத்து மேலயும் எங்க கிராமத்து மேலயும் இருக்கிற மரியாதையால தான் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாரோட நன்மைக்காக தான். தயவு செஞ்சு லார்ட் ரைக்காக நீங்க 5 காகையில ஒருத்தர். உண்மையை சொல்லுங்க, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிஜிக்கு பதில் சொல்ல முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷினோபி மத்தவங்க கால்ல விழக்கூடாது. உடல் வலிமையை பயன்படுத்தி தான் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ஷினோபிகள் அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. மனிதர்கள் படைக்கப்பட்டப்பவே போர்களும் உருவாயிடுச்சு. 3 நிஞ்சா போர்கள் முடிஞ்ச அந்த தருவாயில இருந்து எல்லா நாடுகளும் சக்தி வாய்ந்த நிஞ்சுட்சுகளை தேடிதான் போயிட்டு இருக்காங்க. பலவீனமா இருக்கிறவங்களால எதையும் சாதிக்க முடியல. ஷினோபி உலகத்தோட உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அக்காட்ஸ்கியை சேர்ந்த எல்லாருமே தேடப்படும் குற்றவாளிகள். அவங்கள யாராவது ஒருத்தர் மாட்டினாலும் நான் இல்ல எல்லாரும் அவங்களை அழிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குற்றவாளியை காப்பாத்த நீ என் கால்ல விழுந்திருக்க. உன் நண்பன்றதால அவனை காப்பாத்த நீ கெஞ்சல. இந்த ஷினோபி உலகத்திலே இதை யாரும் நட்புன்னு சொல்லவே மாட்டாங்க. சின்ன பையனா யோசிச்சு செயல்பட்டனா எல்லாருக்கும் நன்மை நடக்கும்ன்றது என்னோட கருத்து. ஒருத்தனால எத்தனை பேருக்கு பாதிப்பு? அவனை எப்படி சும்மா விட முடியும்னு சொல்ல. வாங்க போலாம். அவர் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இவரை இது பண்ணாலும் இப்போ திரும்ப அங்கே பிரச்சனை இருக்கிறான். எத்தனை பேர்கிட்ட கேட்க முடியும்? நருட்டோ, பரவாயில்ல விட. தலை நிமிந்து பாரு. யார் காலையும் விழக்கூடாரா? உறைஞ்சு அப்படியே சிலையாயிடுவாங்க போல. இதான் உள்ளே வந்துட்டீங்க. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா வந்துட்டான். அவ யாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இவன் தானா? அந்த டான்ஸோவா? உங்க காகே தலை கவசங்களை எல்லாரும் கழட்டி வைங்க. இன்னைக்கு 5 காகைகளும் லார்ட் ரைக்காகேவுடைய அழைப்பை மதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. என் பேரு இஃபுனே. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் தான் கண்காணிக்க போறேன். 5 காகைகளும் கலந்துக்கிற இந்த சமிட்டை இப்ப ஆரம்பிக்கலாமா? அதுக்கு ஒரு 8. என்ன எல்லாம் முறைச்சுன்னுக்கிறீங்க? நான் அவர் வரணும்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு. எல்லாமே வந்துட்டாங்க. என் பேரு இஃபுனே. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் தான் கண்காணிக்க போறேன். 5 காகைகளும் கலந்துக்கிற இந்த சமிட்டை இப்ப ஆரம்பிக்கலாமா? அப்ப முதல்ல நானே ஆரம்பிக்கிறேன். கேளுங்க. எல்லாமே மாறிடுச்சு. எந்த காகையும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. உங்கள மாதிரி சின்ன வயசுல காகை பட்டம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. வாழ்த்துக்கள் காசை காகே. உங்க அப்பா ஒரு ஷினோபியா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கத்து கொடுக்கலையா? அப்படியும் சொல்லலாம். மக்கள் தான் என்ன காசிக்காகவா தேர்ந்தெடுத்துட்டாங்களே. சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான்? லார்ட் சுச்சிகாகே, தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க லார்ட் காசேகாகே. இதுக்கு முன்னாடி நானும் ஜின்சிருக்கியா இருந்தவன் தான். அகாட்ஸ்கி என்ன பிடிச்சிட்டு போனாங்க. ஆமா, யார் இந்த சுச்சிகாகே?
கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதனால தான் சொல்றேன், இந்த அகாட்ஸ்கியும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப மோசமானவங்க. எனக்கு உதவி பண்ண சொல்லி உங்க எல்லாரையும் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், ஆனா நீங்க யாரும் மதிக்கல. கடைசியா ஹுகாகே மட்டும்தான் உதவி பண்ணாங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்த ஜின்சுரிக்கியும் இப்ப அகாட்ஸ்கி கையில இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு கூடுறது எந்த வகையிலயும் பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. இந்த 5 ஹிடன் வில்லேஜஸாலையும் ஊர்ல இருக்கிற ஜின்சுரிக்கி காணாம போன விஷயத்த மத்த நாடுகளுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது அசிங்கமான விஷயம். நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அடுத்தது என்னன்னு பாப்போம். சாதாரண ஜின்சுரிக்கி காணாம போனதுக்கெல்லாம் மத்த நாடுங்க உதவ வர மாட்டாங்க. நீங்க பேசுறத கேட்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அந்த காலத்துல கனவும் அதிகமா இருக்கும்னு பார்த்தா ஏன் முன்னாடியே எப்படி பேசுறான்? இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒரு மிஸ்ஸுக்காகவா இந்த விஷயத்துல தலையிட எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. புரிஞ்சுதா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அகாட்ஸ்கி நம்ம டெய்ல்டு பேஸ்ட தூக்கிட்டு போனதை நினைச்சு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு ஜின்சுரிக்கு அடக்கி ஆள்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு திறமையும் டைமும் தேவை. ஒரு ஜின்சுரிக்கியும் டெய்ல்டு பீஸ்டும் ஒன்னா வளர்ந்தாதான் ஜின்சுரிக்கியால வாழ முடியும். கடைசி வரைக்கும் டெய்ல்டு பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவ்வளவு சுலபமும் கிடையாது. நான் சொல்றதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிற காசேக்காக டெய்ல்டு பீஸ்டை இது வரைக்கும் ஒரு சிலரால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. மாதரா உச்சிஹா, அப்புறம் முதல் ஹுகாகே செஞ்சு ஹஷிராமா, 4வது மிசுகாகே யாவுராவையும் நம்ம மறக்க கூடாது. அது மட்டும் இல்ல, லார்டு ரைகாகேவோட சகோதரன் கில்லர் பி, இவங்க எல்லாரும் தான். சோஜிரோ கண்டிப்பா சார். நிறுத்துங்க. எல்லாரும் மைக் வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது கோபப்பட்டாரு. சென்ஸ் பண்ணிருக்காங்க ரெடியா. சென்சரி டைப் தானே. இப்படி ஒரு சமிட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நமக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒண்ணு கூடல. போதும், நிறுத்துங்க. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க. இது அவமரியாதை இல்லையா? காராக்கு பாடம். 2 பேரும் அமைதியா இருங்க. ஓ சோஜிரோ, ஏன் கோவப்படுற? மன்னிச்சிருங்க மேம். இப்ப நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா? The hidden leaf, the stone, the sand, the mist. அகாட்ஸ்கி கூட்டத்துல நிஞ்சா கிராமத்துல இருந்து தப்பிச்சு போன உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்க விசாரணைப்படி பார்த்தா உங்கள சில பேரும் இதுக்கு முன்னாடி இருந்த காகேகளும் இந்த அகாட்ஸ்கியோட உதவிகளை நாடி இருக்காங்க. காகே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அதனாலதான் உங்க யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. என்னுடைய கிராமத்தை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. உங்க எல்லாரையும் எதுக்காக இந்த சம்மிட்டுக்கு வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? எது நல்லது கெட்டதுன்னு நீங்களே முடிவு பண்ணதான். அகாட்ஸ்கியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சான் வில்லேஜோட காசைக்காகவா இருந்துகிட்டு இது கூட உனக்கு தெரியாதா? கிராமத்துல இருக்கிற ஊர் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பாரு. சான் வில்லேஜ சேர்ந்த பல பேரு சண்டையில அகாட்ஸ்கியோட உதவியை பயன்படுத்தி இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 5 பிரச்சனையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ராணுவ படைத்தளத்தை குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாடுகளுக்கு நடுவுல நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாமே பழையபடி மாற வாய்ப்பு இருக்கு. ஹிடன் வில்லேஜஸ் பொறுத்த வரைக்கும் ராணுவத்தை வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அதிகமா செலவாகுங்கிறது அவங்க எண்ணம். இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி கிராமங்களை மொத்தமா அழிச்சிட்டா அதால நிறைய பேராபத்துகள் உருவாகும். திடீர்னு உலகத்துல எங்கேயாவது போர் ஆரம்பிச்சா போர் அனுபவமே இல்லாத நெஞ்சாக்களை நம்பி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தோல்வியை தவிர வேற எதுவுமே மிஞ்சாது. அப்படின்னா காகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வராம இருக்க மெர்சனரி சோல்ஜர்ஸை பயன்படுத்த நினைச்சிருக்காங்க. அதான் அகாட்ஸ்கியை சேர்ந்த படை வீரர்கள். ஹிடன் வில்லேஜஸ்ல இருக்க நிஞ்சாக்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. போர் நடந்தாதான் அகாட்சுகிக்கு வாழ்வாதாரமே. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே திறமசாலிகள். அது மட்டும் இல்ல, அவங்க சேவைக்கான செலவுகள் ரொம்ப கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம்,
அது மட்டும் இல்லாம தோல்வின்னா என்னன்னே தெரியாத ஒரே படை அதுதான். உங்களை ரொம்ப புகழாதீங்க பெரியவரே. சாண்ட் வில்லேஜ்லயும் அகாட்ஸ்கிய பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிக்கிறதுக்காக. ஒரோச்சிமாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த தருணத்துல அவன் அகாட்ஸ்கியை விட்டு வெளியே வந்திருக்கலாம். அவனால 4வது காசேகாகேவா இருந்த உன்னோட அப்பாவும் 3வது ஒகாகே யூரோசென்னும் உயிரை விட்டாங்க. இதெல்லாம் பெரிய திட்டத்தோட சின்ன புள்ளிதான்றது என்னோட நம்பிக்கை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுல யார் யாருக்கு தொடர்பு இருக்குன்னு கூட தெரியாது. இதுல எனக்கு சந்தேகம் வில்லேஜ் மேலதான். ஏன்னா இடன் வெஸ்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்களுக்கு பேச்சுவார்த்தைனாலே ஆகாது. அகாட்ஸ்கியோட ஆரம்ப புள்ளியும் உங்க ஊர் தான். இது இவ்வளவு தூரம் வந்ததால நான் உண்மையை சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரைக்கு பின்னாடி நின்று யாரோ ஒருத்தர் யாவூராவா இயக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி மிசுகாகேவா இருந்தது அவர்தான். திரைக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, அந்த அகாட்ஸ்கி தான். அதனாலதான் எனக்கு எப்பவும் யார் கூடயும் பேச்சுவார்த்தை வச்சுக்க பிடிக்கல. உங்க யாருக்கும் பொறுப்புங்கிறதே இல்லையா? கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும் ராய்காகே. ஹிடன் க்ளவுட சேர்ந்த உங்கள மாதிரி ஆட்கள் சக்தி வாய்ந்த நிஞ்சுட்சுவை தேடி போனதாலதான் ராணுவமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச இந்த காலத்துல இப்படி நடக்குது. உங்களுடைய சக்திகள் அளவு கடந்து அதிகரிக்கும் போது அகாட்ஸ்கி உதவி நாடுற தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. என்ன சொன்ன? யாரு சரி யாரு தப்புன்னு நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னது சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அகாட்ஸ்கி கூட்டத்தோட தலைவன் மாதரா உச்சிகாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏய் தெரியுமா? அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கான். வெறும் மாடு. உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? எந்த தைரியத்துல ஆடுற? நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா மாதரா உச்சிகா இறந்து போய் பல வருஷம் ஆகுது. காசேகாகே சொல்றது சரிதான். மாதரா உச்சிகா இந்த பூமியை விட்டு போய் பல காலமாச்சு. இதோட முழு விவரம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பகரமான ஆள்கிட்ட இருந்துதான் எனக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த மாதராவுக்கு சாவே இல்லையா? அப்படியும் இருக்கலாம். அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது, ஒரு விதமான மிருகம் தான் சொல்லணும். சாய் வந்து சொல்லிட்டாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இப்ப பேசணும்னு ஆசைப்படுறேன். அகாட்ஸ்கி கூட்டத்துடைய தலைவனால எல்லாத்தையுமே துல்லியமா கணிக்க முடிஞ்சிருக்கு. நமக்குள்ள பெருசா சண்டை இல்லைனாலும் கிரேட் நேஷன்ஸுக்கு நடுவுல நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மி தான். இதை பயன்படுத்தி அகாட்ஸ்கி அவங்களுடைய சக்திகளை அபாரமா வளர்த்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் நேரடிய விஷயத்துக்கு வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பிரச்சனையை நாம நம்ம நன்மைக்கு கூட பயன்படுத்திக்க முடியும். அஞ்சிக்காகவே ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசுறது ரொம்பவே அபூர்வமான விஷயம். என்னுடைய இந்த திட்டத்தை நீங்க ஏத்துப்பீங்களா? அகாட்ஸ்கில இருக்கிறவங்க எல்லாரையுமே மொத்தமா அழிக்கிற வரைக்கும் இந்த உலக வரலாற்றுல முதன்முறையா நம்ம 5 ஹிடன் வில்லேஜஸும் கை கோர்த்து அலைட் ஷினோபி ஃபோர்சஸ்னு ஒன்ன உருவாக்குவோம். அந்த அலைட் நிஞ்சா ஃபோர்ஸா? இது கண்டிப்பா பிரமாதமான யோசனை. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி பண்ணாதான் சரியா. நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாம் நான் நினைச்சபடியே நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த திட்டத்தை நாம செயல்படுத்துறதா இருந்தா எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் கமாண்டிங்கையும் நாம உருவாக்கணும். நமக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த கூட்டு முயற்சிக்கு யாரு தலைமை வகிக்க போறாங்கன்றத முடிவு பண்ணி ஆகணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்க எல்லாரும் சண்டை போட்டுப்பீங்க. இந்த சமிட்டை முழுசா கவனிக்கணுங்கிற பொறுப்பை என்கிட்ட நீங்க எல்லாரும் ஒப்படைச்சிருக்கிறதால இந்த முக்கியமான முடிவையும் நானே எடுக்கலாம்னு இருக்கேன். இங்க இருக்கிற 5 காகேக்கள்ல யாரு தலைமை வகிக்கிறதுல சிறந்தவங்கிறத நான் தான் தேர்ந்தெடுக்க போறேன். திரும்ப அந்த சுனாடே ஹோகாகே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லீஃப் வில்லேஜ் கிட்ட தான் கடைசி ஜிம் சுருக்கி இருக்கு. அவனுக்குள்ளதான் அந்த 9 டைல்ஸ் இருக்கு. அவனை நாம எப்படி வழி நடத்துறோங்கிறது இந்த போருக்கு ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அலைட் ஷினோபி ஆர்மிக்கு ஹோகாகே தலைவரா இருக்கிறது தான் சரியா இருக்கும். இவனா இதுக்குதான் நீ நருட்டோப்பா. இந்த எபிசோட் ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது. நான் நினச்சேன் வந்து டான்ஸுக்கு தெரிகிறப்போ அவன் அல்லு கிளம்புன்னு பார்த்தா ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு போயிட்டுருக்கு.
வேற மாதிரி நாங்கள் போயிடுச்சு. அதுதான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவன் ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, என்ன ரியாக்ஷன் பண்ண போறான்ட்டு. கடைசியில் அது ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஸோ எங்கள் அக்காசுக்கு இந்த மீட்டிங் வந்து அக்காசுக்கு பற்றி பேசுறதுக்குன்னு தெரியும். அது வந்து மாதுரான்றது இவங்க மூலியமா எதனா தெரிய வந்து அவன் ஷாக் ஆகும்னு பார்த்தா அவன் தான் ஷாக்கே கொடுக்குறான் அப்படின்றது வந்து எங்களுக்கே ஷாக்காக இருந்தது. பட் அந்த மீட்டிங் அது ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு இந்த நருட்டோ பண்ண வேலை ஒன்று இருக்குது பாருங்க, அது ஒரு நிஞ்சாவாக வந்து யார்கிட்டயும் மண்டிட்டு ஒன்று பண்ணுறது, இந்த அது சாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பாக தான் இருக்குது. அது ரைக்காக கரெக்டாக தான் சொன்னார் அந்த விஷயத்தில், யார்கிட்டயும் இப்படி மண்டியிடக்கூடாதுரா அப்படின்னு சொன்னது. பட் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அவனோட இவங்களோட வலியும் புரியுது, என்னோட நண்பனோட வலியும் இருக்குன்றப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். அவனை சரி எனக்கு எதுவுமே அவனால செய்யாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி புரிய வச்சிட முடியாதான்னு அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அந்த டைமுக்கு எமட்டவும் கரெக்டாக பேசினாரு. நம்ம நிஜியோட அப்பாவை பற்றி எடுத்து சொன்னார். அன்றைக்கி நீங்கள் தப்பு பண்ணீங்க, நாங்கள் அதுக்காக ஒன்றும் போர் புரியல, எதுவும் பண்ணலல்ல, அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டாக இருந்தது பாயிண்ட்டு. இப்போ இந்த பக்கம் தப்பு நடந்துச்சு, ஓகே எங்கள் வில்லேஜ் ஆளில் ஒருத்தர் சேர்ந்து தான் அவன் பண்ணான், அதேமாதிரி உங்கள் வில்லேஜ் ஆளுங்க அன்றைக்கி பண்ண தப்பையும் நாங்கள் மன்னிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சார். பட் அதுக்கெலாம் அவர் செவி கொடுக்கல. அதெல்லாம் அந்த டைம் இப்போ என்னது அந்த கதை பேசுகிற, இப்போ என் தம்பிடா அப்படின்ற அந்த இதுலேயே இருக்கார். ஸோ இது கரெக்டான பாயிண்ட் வச்சு அது வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா ரைக்காக ஏன் வந்து இந்த தேடுற முயற்சி எடுக்கவே இல்லைன்றது. இப்போ நருட்டோ சொன்னா இல்லையா, அக்காசுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிடாது, கொன்னுட்டுலாம் எடுத்துன்னு போக மாட்டாங்கடா, எடுத்துகிட்டு போய் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னான். அந்த விஷயத்தை ஏன் இவங்க சொல்லவே இல்லைன்றதே எனக்கு புரியல. திரும்ப திரும்ப சாஸ்கே போய் கொள்ளணும் அதை பண்ணோன்னே இருக்காங்களே தவிர இன்னமும் உயிரோட தான்டா இருப்பாங்க, அது ரொம்ப நாள் ஆகும்டா, போய் அதுக்குள்ளே தேடுங்கடான்னு சொன்ன விஷயத்தை ஏன் வந்து இவர்கிட்ட சொல்லன்றதே எனக்கு புரியல. அது அவரு நினச்சிட்டு இருக்காருன்னா, இப்போ அது அவர் எடுத்துகிட்டு போனதும் அக்காசுக்கு டீம் தான். அக்காசுக்கு டீம் தான் சாசுகே. அப்போ சாசுகே பிடிச்சா அவர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது, அப்படி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவனையே தேடி போகலாம், அவனை பிடிச்சிட்டா இவரை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இப்போ க்ளூ இல்லைல்ல, எங்கே போய் என்னன்னு தேடுவாங்க, அப்போ அவனை பிடிக்கணும்ல. சரி அது ஓகே. பட் வந்து அதை தேடுற முயற்சியில் இருக்கிற மாதிரியே தெரில. சாஸ்கே கொள்ளணுன்ற அந்த பேச்சு தான் அடிபட்டுட்டே இருக்கே தவிர அவர் இன்னமும் இருப்பார், நீங்கள் லேட் பண்ணால் அவருக்கு ஆபத்துன்ற. இப்போ அவர் உயிரோடு இருக்காரு, தப்பிச்சிட்டாரு, அது நம்மளுக்கு தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பதட்டமே தெரில. இந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, அவனை நோக்கி போகலாம், அவனை காப்பாற்றலான்றதை விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அது டைம் வேஸ்ட் பண்ணுறதுல இப்போ கூட அந்த மீட்டிங்கே அந்த அக்காசுக்கு பிடிக்கணும், அது அவரோட விஷயத்துக்கு ஹெல்ப்புக்கு தானே அந்த அந்த எல்லாருமே கூட்டு வச்சு அவர் பேசுறது. அப்போ ஸ்டெப் எடுத்துகிட்டு தானே இருக்காரு. ஆனால் இப்போ நருட்டோ பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இவரை சமாதானப்படுத்தியிருந்தா கூட, சப்போஸ் வந்து சரிடா நீ அவனை தேடி கண்டுபிடி, என் தம்பி எனக்கு வேணும், முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சி விடணும் அப்படின்னு எதனா நான் மாறுவார்னு நினச்சேன். பட் மாறல. சரி அப்படியே மாறி இருந்தாலும் இப்போ சாஸ்கே திரும்ப வந்து இப்போ அசம்பிளிலே வந்து இப்போ பிரச்சனை பண்ண போகிறான். அது இன்னும் கோவத்தை தான் உண்டாக்கும். அக்காசுக்கு சேர்ந்தவன் உள்ளே வந்துட்டான், பிரச்சனை பண்ணிட்டான்றப்போ இன்னும் அது வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். இவரை நீ சமாதானப்படுத்தினார், இப்போ 5 பேரும் சேர்ந்து வந்து சாஸ்கே இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ முடிவாக போகுது. ஏன்னா நீ பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு நீ எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், அவன் பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு பண்ணிகிட்டே இருக்கான். அது என்ன பண்ணுறனே தெரியல. நீ முதல்ல அவனை அடக்க தான் பார்க்கணும். சுற்றி இருக்கவன் எத்தனை பேர்ட்டு நீ கட்சின்னு இருக்கு பாரு. இப்போ இங்கே பிரச்சனை பண்ணுவான், இப்போ நீ 5 உருட்டி பேச முடியுமா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணே தெரில. அவனும் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன்றான். ஃபஸ்ட்டு அவனை இது பண்ணணும்னு பார்க்குறான். சரி ரிட்டன் வரப்போ அந்த பிரச்சனை பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ப்ரெஸ் இல்லை. கரெக்டாக அசம்பிளிக்குள்ளேயே வந்து அவனை போட்டு தள்ளணுன்ற முடிவு வந்து முட்டாள்தனமாகுது. என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. அதான் அந்த சாசுக்கு எங்கே இருக்க என்னன்னு பிடிக்கவும் முடியல, ஒரு இடத்துலையும் இருக்க மாட்டான், அவனை தேடி போய் பேசவே முடியல. அவனா என்ன கண்ணில் பட்டாதான் உண்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனாலே கஷ்டமாக இருக்குது. அவனை மீட் பண்ணி எதனாவது பேசலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. இந்த டான்ஸை கூட ஏன் நருட்டோ கிட்ட இவ்வளோ இது பண்ணுறான்றது இப்போ தான் புரியுது. எல்லாமே பிளான் தான். இப்போ சுற்றி யார்கிட்டையுமே வந்து ஜிஞ்சுரிக்கு இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மீட்டிங் வச்சா என்ன தான் ஹெட்டாக போடுவாங்கன்ற வரைக்கும் கெஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறான். அது ஜிஞ்சுரிக்கு வச்சு தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதுக்காக தான் நருட்டோக்கு வந்து இது பண்ணியிருக்கான்றதும் இப்போ தான் புரியுது. நான் கூட எப்பட்றா என்னடா நருட்டோ விஷயத்தில் மட்டும் இவன் ஏதோ ஒன்று பண்ணுறானே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அதுவும் லீஃப் வில்லேஜுக்காக இருக்கணும் பார்த்தா அதுவும் சுயநலம் தான். அப்போ தான்டா நான் ஹெட்டாக முடியும், என்னோட இதுன்னு வந்துட்டான். அப்படியே வந்துச்சுங்க. இப்போ மாதுராக்கு எதிராக மொத்த பெரிய தட்டிட்டான்ற மாதிரி தான் இருக்குது. அவனோட பிளானுக்கு இது வந்த மாதிரி இருக்குது. அதனால தான் எல்லாத்துக்கும் அமைதியாக பொறுத்து போன மாதிரி இருந்தது. இப்போ சப்போஸ் வந்து ரைக்காயோட தம்பி இப்போ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ரைக்காயோ தான் ஹெட்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து தம்பி வந்து ஜிஞ்சுரிக்கை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நருட்டோ இன்னும் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ அவர் தான் ஹெட்டாக போட்டிருப்பாங்க. பட் அவர் இல்லை, தம்பி இல்லைன்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு நருட்டோ இப்போது இருக்கான், அவன் தான் ஜிஞ்சுரிக்கான்றதுனால இவன் ஆகிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சதுன்னா, மக்கள் வந்து இப்போ ஃபுல்லாக நருட்டோ நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவன் மேலே கை வச்சதுனா ஆச்சுன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ நான் நினச்சேன். அப்படி தான் அவர் யோசிச்சு அது பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தா
இப்படிதான் யோசிச்சானா இல்லை அதுதான் உண்மை நமக்கே தெரியுது. எதாச்சும் அப்படி நடந்துருச்சான்றது கூட எனக்கு இல்ல தெரியல. இல்ல. அதான் எல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருந்திருக்கான். எல்லாம் அடிச்சுக்கிட்டோம், நடக்கிறபடியே நடக்கட்டும். எல்லாமே எனக்கு எனக்கு சாதகமா தான் அமையுதுன்றது தெரிஞ்சுதான் அமைதியா எல்லாத்தையும் பார்த்துன்னு வேடிக்கை பார்த்து இருந்துக்கிறான். எல்லாமே பிளானுங்க. எது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதான் திரும்ப திரும்ப ஊருக்கு அவனை ஒக்கையாக ஆக்கினதே ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து மாதராக்கு எதிராக ஆக்குற படைக்கே இவன் தான் ஹெட்டு. 5 ஊருக்கு இவன் தான் இப்போ ஹெட்டாக இருந்து தலைமையாக செயல்பட போறானா, இவன் சொல்கிறது தான் நடக்கும். அப்போ சுத்தமாக அந்த பக்கம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படியே ஒரு பூர்வ போத்திடுறான். அவன் கெட்டவங்க அவ்வளோதான் அவன் அழிச்சிருப்பா அப்படின்ட்டு இவன் தப்பிக்கணுன்றதான் இப்பயும் பண்ணுறான். ஏன்னா இப்போ உரிச்சிமாறு பேச்சு எடுத்தப்போ கூட அப்படி ரைட்டாக ஒரு கண்ணு அப்படி போச்சு. ஸோ இவங்களுக்கும் சந்தேகம் இருக்கு, டேய் நீயும் தாண்டா அப்படின்ற அந்த ஒரு இது இருந்து. அதனால தான் அவர் அவ்வளோ கோவப்பட்டார் அவர் ஹெட்டாக போடுறப்போ. டான்ஸோ வந்து இந்த அக்காசுக்கி டீமை தான் ஸ்டார்ட்லேருந்து அழிக்கணும் தான் அவன் பிளான். அதுக்கு தான் எவ்வளோவும் பண்ணான் அப்படின்னா, இப்போ நிறைய அக்காசுக்கி டீம்லேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க, ஃபைட் போட்டாங்க. அதெல்லாம் பண்ணது யாருன்னா நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்கிற நெரோட்டோ, கக்காஷி இவங்க எல்லாரும் மட்டும்தான் அதுக்காக சண்டை போட்டாங்க. அப்போல்லாம் எங்கே போனான் இந்த டான்ஸோ? அப்போல்லாம் ஏன் அவங்க டீமை வச்சு இவனை அட்டாக் பண்ணுறது, இல்லை இவன் வந்து அட்டாக் பண்ணுறது எதுவுமே பண்ணல. இவங்களெல்லாம் பண்ண வச்சு வேடிக்கை பார்த்து அப்படி பின்னாடியே இருந்துட்டு அப்புறம் நான் வந்து லீஃப் வில்லேஜுக்காக தான் எல்லாம் பிளான் பண்ணுறேன், நான் கெட்டது பண்ணாலும் அது லீஃப் வில்லேஜுக்கு நல்லது தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ எல்லாத்துலேயும் வந்து கலந்துருந்து உன்னோட இது கொடுத்துருந்தா பரவாயில்ல. எல்லாரும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து எல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் வந்து பதவியில் உட்காரேன்னு சொல்கிறது நல்லாவே இல்லை. அதான் அது ஊருக்குள்ள அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே யாருக்கும் தெரியாதுல்ல. ஊருக்குள்ள நடந்த விஷயம் அது. அது யாருக்கு தெரிய போகுது? இங்கே யாருக்கு கேள்வி கேட்க போகிறோம்? அந்த தைரியத்தில் எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதான் எல்லாம் சாதுரியமாக அவனுக்கு ஆக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு விஷயமே வந்து ரைட்காக தம்பியை கண்டுபிடிக்கணுங்க. 8 கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிச்சாலே இது அப்படியே மாறும். அவர் ஏன் வரவே மாட்டேங்கிறாருன்ட்டு. இப்போ அவர் வந்து அங்கே மாட்டியிருந்தா இவங்க தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டு வரணும்னு அவராக தான் தப்பிச்சிருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார் ஒளிஞ்சின்னும் போது அவர் ஏன் வரவே மாட்டுறாரு? அண்ணனை தேடி வந்திருக்கலாம், அவர் ஊருக்கு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் எங்கேயோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிறது ஏனே தெரிய மாட்டேங்குது. அதான் வந்துட்டு இருப்பாரு போல இருக்கு. எங்கே மாட்டிட்டு இருக்காரோ, எவ்வளோ தொலைவு எடுத்துகிட்டு போனாங்களோ என்னமோ தெரியல. அங்கேருந்து வந்துட்டு இருக்கலாம். அதான் அது சீக்கிரமாக அவராவது வரணும், இல்லை இவங்களாவது தேடி போய் நிற்கணும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கதை மாறும். டான்ஸோ நீ போடா ஓரம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் டான்ஸை வந்து இனிமேல் சுனாடி பாட்டி வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு திடீர்னு சுனாடி பாட்டு வந்து நிற்பாங்களோ அந்த இடத்துல, ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களோன்ற மாதிரி தோணிட்டு இருக்கு எனக்கு. ஆமாம், ஏன்னா எனக்கும் அதான் தோணுச்சு அவன் சொல்கிறப்போ. அந்த கிளை வரமாட்டான் அவனை டே இதை வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எப்படி இந்த இந்த இடத்துல நான் பாட்டி இல்லையேன்னு அவ்வளோ மிஸ் பண்ணுறேங்க. அவங்க இருந்தால் கதையே வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த கம்பீரமான அந்த ஒரு பேச்சு இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைக்கா கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த சபையில் வந்து நம்ம லீஃப் வில்லேஜுக்கிட்ட அந்த ஒரு இது இல்லையன்ற மாதிரி இது அப்படியே உக்காந்து எல்லாத்துக்கும் அம்நாட்டியமா இந்த எல்லாத்தையும் வாங்கிடுறான். இதே பாட்டியா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த இடம். லீஃப் வில்லேஜ் பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற குறை அவங்க பண்ணது இவங்க பண்ணதான் சொல்லும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு கேட்கறதுக்கு. டான்ஸ் நல்லா வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்கான். ஸோ பாட்டி இருந்ததுன்னா நேற்றுக்கு மொத்த பேர் வாய் எடுக்க வச்சுருக்கோம். ரைக்காயெல்லாம் பேசவே விட்டுருக்காது. அன்றைக்கி நடந்த விஷயம் இப்போது எமட்டோ பேசினார் இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து நிற்க வச்சு எல்லாரையும் வாயெடுக்க வச்சுருக்கோம். அவரு அது அந்த இல்லையே அப்படின்றது ரொம்ப ஏக்கமாகுது. ஆனால் அந்த காரோ சொன்ன விஷயம் பாருங்க, அவன் வந்து ஹெல்ப்னு கேட்கும்போது ஒருத்தர் வரல. அது எனக்கு சொல்லும் போதே கஷ்டமாக இருந்தது. அப்போ லீஃப் வில்லேஜ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போல்லாம் வராதவங்க இப்போ மட்டும் கூட வந்தது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னடா அது, அப்போ வந்தால் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல. டுச்சிக்காக வந்து எல்லாரையும் குறைச்சி பார்க்குறேன். முக்கியமாக வயசு கம்மி. டே நான் எவ்வளோ அனுபவசாலி, என்ன ஆக்கியிருக்காங்க, ஓகே நீ சின்ன பையன் ஆகிட்டாங்கன்னா நீ எனக்கு சரிசமாக வந்துடுவியோ அப்படின்ற அந்த ஒரு இது தெரியுது, அந்த மென்டாலிட்டி தெரியுது. தப்பு இல்லைங்க, எல்லாருமே வந்து அவனுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, போய் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கனால தானே அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. உக்காக்கினா எல்லாம் ஒன்று தான். அதனால சின்னவங்க பெரியவங்க, நீ இவ்வளோ வயசாகி நீ வந்து உட்காந்துருக்காங்க. அவன் சின்ன வயசுலேயே வந்துட்டான், அதுலேயே தெரிய வேணாமா அவன் அவ்வளோ திறமை இருக்குன்றது. அது மிஸ்ஸுக்காக நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சபைக்கு வந்தால் எல்லாருமே சமந்தான், யாரும் வந்து குறைச்சலாக இருக்கவங்க யாரும் தூக்கி அப்படி ஹெட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்கன்றதை அவங்க நல்லா புரிஞ்சு பேசுனாங்க. இவ்வளோ வயசான அவருக்கு இதை புரிஞ்சு இருக்கணும், அவர் தான் இதை பேசி இருக்கணும். ஆனால் மிஸ்ஸுக்காக சொல்கிறாங்க, ட்விஸ்ஸுக்காக அவருக்கு இவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இத்தனை நாள் நம்ம பார்க்குறோம், இருக்கும் அனுபவம் இருக்குன்ற திமிர் பேச்சு, அது வேற ஒன்றும் இல்லை. அதுமாதிரி ட்விச்சுக்காக பேசுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்காசுக்கு ஃபேவராக பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்டா ரைக்காக நீ பவர் நோக்கி போகிற, உனக்கு சரிசமமாக நாங்கள் வரணும், நாளைக்கு வந்து நீ பவர் ஆகிட்டு எங்களெல்லாம் நீ வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னா அப்போ நாங்களுமே என்ன அக்காசுக்கு தேடி தான் போவோம், அவங்கள வச்சு தான் உங்களை அடக்கி நாங்கள் ஆட்சி போட ஆரம்பிப்போம், அது தப்பு இல்லையா அப்படின்னு பேசுறாரு. ஷாக் எனக்கு, என்னையா பேசினுக்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்குள்ளேயே அந்த இது இல்லையே, அந்த தாட்லாம் இருக்குன்றப்போ பகீருங்க, அப்போ அந்த முடியலாம் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க மொத்தம் சமாதான பேச்சு இருக்கிற மாதிரி தெரியல. நான் இப்போ என் ஊர் பெருசாகவும் பெருசான்றது அந்த இது தெரியுது. நீங்களே இப்படி இருந்தால் எப்படி இருந்தால் எப்படியா ஊருக்குள்ளே இருக்க நீங்களாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்குது.
அதுதான் பாட்டியை நான் மிஸ் பண்ணுறேன். அது இருந்தால் இது எடுத்து பேசியிருக்கோம் முதல் பாயிண்ட்டாக. இந்த அமைதியாக போகலான்ற அந்த பேச்சுவார்த்தை எடுத்திருக்கோம். பட் அது இல்லைன்றதுனால தான் இது. இப்போ நீங்கள் அக்காசிக்கு அழிச்சாலும் எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி இருந்துகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு முடிவே இல்லைன்ற மாதிரி தாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்ன, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சென்சிட்டிவ் டைப் தானே. அப்படி இருக்கும்போது சாஸ்கே உள்ளே வந்து நின்றுட்டு இருக்கா, அது இவங்களால சென்ஸ் பண்ண முடியலையா என்னன்றது எனக்கு புரியல. ஒருவேளை அவன் தள்ளி இருக்கானா, அவனுக்கு கிட்ட வந்தால் தான் தெரியுமா என்னன்றது தெரியல. பட் எப்படி உள்ளே வந்தான்னு தெரியலங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, சாமுராய் மாரி வந்து நின்றுட்டு இருக்கான்றதே இதுவாக இருக்குது. அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் கூட போதுங்க. ஏன்னா சாஸ்கேக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசின விஷயம் ஏதாவது கேட்டிருந்தா கூட நல்லது. இதெல்லாம் வெளியே போவோம். இல்லைனா இந்த சபைக்குள்ளேயே நடந்தது இங்கேயே முடிஞ்சிடும். யாருமே இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது சாஸ்கேக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னா, இப்போ டுஷிகாகே வந்து சொன்னார்ல, நாங்கள் வந்து தேவைப்பட்டா அக்காசுக்கியே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சான் வில்லேஜ்லேருந்து ஒரு அக்காசுக்கிலாம் வேலை பார்த்தாங்கன்னு இவ்வளோ சொல்லும்போது, ஒரு ஹொக்காகே பக்கத்தில் இருக்கிற ஹொக்காகேவே வந்து அக்காசுக்கி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு தேவைப்பட்டா. அதையும் கேட்டுட்டு இவர் அமைதியாக தான் இருக்கார். அவங்க கூட மீட்டிங் போட்டு அவங்க ஹெல்ப்பை கேட்டுட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் சாசுகேவை சின்ன பையன் இப்போ தான் போய் சேர்ந்துருக்கான்னும் போது அவனை மன்னிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது புரிஞ்சுக்கலாம்ல. இப்போ உக்காகவே நீங்கள் கம்முன்னு கேட்டு கம்முன்னு இருக்கீங்கன்னும் போது ஏன் அவங்களால சாசுகேவை மன்னிக்க முடியாது? கரெக்ட் தான், வேல்யூவான பாயிண்ட் தான். அதுக்கு அவர் உட்காந்து யோசிக்கணும். உட்காந்து யோசிக்கிற மனுஷனை வகுறாரு அவர். அதெல்லாம் யோசிச்சு வந்தது. இப்போ நருட்டோ பேசுனது, அந்த இங்கே பேசுனது அப்படின்றப்போ அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டா ஆச்சு. அதான் சப்போஸ் இந்த மன்னிப்பு இல்லைனாலும் அவர் தம்பி ரிட்டர்ன் வந்துட்டாலே இது எல்லாமே சரியாயிடும். சாஸ்கே பேர் அந்த இதுவும் மொத்தமே போயிடும். அதுக்கப்புறம் அக்காசுக்கின்ற இப்போ இந்த பேட்ச் குத்திட்டாங்க பார்த்தீங்களா, இப்போ சாஸ்கே அந்த லிஸ்ட்டில் வந்துட்டான். அந்த பிரச்சனை தான் எழும். இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சால்வ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ரைக்காக விட்டுருவார் வந்துட்டாருன்னும் போது. ஆனால் இப்போ 5 ஊரும் சேர்ந்து டான்ஸோ பிளானில் நடந்ததுனால இது இப்போது பண்ணுறது கஷ்டம். சப்போஸ் நருட்டோ இப்போ கேட்டு இது மன்னிச்சு இதெல்லாம் போயிருந்தாலும் இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அப்படி இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சுல. இப்போ அக்காசுக்கின்றப்போ மொத்தமாக இப்போ 5 ஊரும் சேர்ந்து போர் புரிய போகுதுல்ல. இப்போ அவனும் ஒரு லிஸ்ட்டு தானே. என்னன்னா இப்போ வந்து அக்காசுக்கில் அவர் இல்லைன்றது தெரிய மாட்டேது வெளியே யாருக்கும்ன்றது. எல்லாரும் அங்கே இருக்காங்கன்னு நம்பி தான் இவ்வளோ விஷயமும் போயிட்டே இருக்குது. அங்கே அவன் இல்லவே இல்லை, அவங்க கையிலேயே மாட்டல. அந்த ஒரு விஷயம் எதுனா கொஞ்சம் லீக் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.